வடசென்னை பகுதியில மிக முக்கியமான இடமான வியாசார்பாடியில ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது ஜூலை 8ஆம் தேதி 2026 சாமியார் தோட்டம் அப்படின்ற ஒரு மடப்பகுதியில, அந்த மடத்தில பார்த்தீங்கன்னா, 21 வயசு மதிக்கத்தக்க நரேஷ்குமார் அப்படின்ற இளைஞர் வெட்டி ரத்த வெள்ளத்தில படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. அவருடைய முகமானது சிதைக்கப்பட்டிருக்கு. அவரோட முகம் வந்து அடையாளமே காண முடியாத அளவுக்கு அவருடைய முகமானது முழுவதுமாக சிதைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு யார் காரணம் அப்படின்ட்டு போலீஸார் மிக தீவிரமான அந்த தேடுதல் வேட்டையில ஈடுபட்டிருந்தாங்க. அந்த ஈடுபடும்போது தான் தெரிஞ்சது, அந்த நரேஷ்குமார் அப்படின்ற 21 வயது இளைஞர் உதயசூரியன் நகர், அதாவது வியாசார்பாடியில இருக்கக்கூடிய உதயசூரியன் நகரை சேர்ந்தவர் அப்படின்றது. அவர் எந்த இடத்துல ரத்த வெள்ளத்தில கிடந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டுமான பணி மேற்கொள்ளப்பட்டுட்டு வந்த ஸ்ரீ கரபத்ர சிவப்பிரகாச சுவாமிகள் மடத்தில தான் இந்த சம்பவமானது நடந்திருக்கு. இத இன்வெஸ்டிகேஷன் பண்ண போலீஸாருக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த அந்த கேங் வார்ன்னு சொல்லக்கூடிய அந்த கேங் ரைவல்ரின்னு சொல்லுவாங்க. அதாவது முன்னாடி ஒரு குரூப்பு இன்னொரு குரூப்புக்கும் அந்த குரூப்புக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். அந்த பிரச்சனையினுடைய விளைவா தான் இது வந்து நடந்திருக்கு அப்படின்றது போலீஸாருக்கு வந்து தெரிய வந்திருக்கு. இந்த தெரிய வந்த போலீசார் மேற்கொண்டு விசாரணையை தீவிரப்படுத்தும்போது 3 நபர்கள் சிக்கியிருக்காங்க. 19 வயது மதிக்கத்தக்க விக்னேஷ் அப்படின்றவரும், 19 வயது மதிக்கத்தக்க பிரேம்குமார் என்பவரும், ஜீவராஜ் அப்படின்றவர் 21 மதிப்புத்தக்க நபர். இவங்க வந்து 3 பேரும் வந்து இந்த ஒரு மிக முக்கியமான ஒரு வழக்கில் வந்து சிக்கியிருக்காங்க. ஸோ இந்த வழக்கு இன்னும் தீவிரம் அடையும் போது இன்னும் பல பேர் வந்து மாற்றதா வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது யார் யாரை சிக்குவாங்க அப்படின்னே சொல்ல முடியாத அளவுக்கு இப்போ 3 பேரை வச்சு மேற்கொண்டும் இருக்கக்கூடிய நபர்களை பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த 3 நபர்களும் பார்த்தீங்கன்னா, பெரிய வயசுக்குள்ளவங்க அப்படின்றது கிடையாது. இதுவும் இவங்க சிக்கின எந்த சம்பவத்தில சிக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப்பா இருக்கும்போது, அவங்க ஒரு போதை வஸ்து கஞ்சா பயன்படுத்தும்போது வந்து சிக்கியிருக்காங்க. அவங்க வந்து சிக்கும்போது ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணி, இவங்க அதாவது எப்படி நடந்திருக்குன்றத நான் முதல்ல சொல்லிடுறேன். சித்திரப்பீட வளாகத்தில பிரேம்குமார், விக்னேஸ்வரன், ஜீவா இந்த 3 பேரும் வந்து முத்து ஆகியோரும் சேர்ந்து கஞ்சா பிடிச்சிருக்காங்க. அதுக்கு சிலம்பரசன் அப்படின்றவர் மூலம் நரேஷ்குமாருக்கு ஃபோன் செய்து சம்பவ இடத்துக்கு வரவழைச்சிருக்காங்க. இந்த சம்பவம் எப்படி நடந்திருக்குன்னா, இப்படி தான் நடந்திருக்கு. இவன் கஞ்சா பிடிச்சிட்டு இருக்கும்போது நரேஷ்குமாரை வந்து ஃபோன் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அதை நம்பி யாரோ ஒருத்தவங்க நம்ம ஃப்ரெண்டு தானேன்னு கூப்பிட்டு நம்பி வந்து அந்த நரேஷ்குமாருக்கு காத்திருந்தது தான் இந்த சம்பவம். அப்போ மறைஞ்சிருந்த நரேஷ்குமாரை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரமாரியாக மறைஞ்சிருந்து இந்த நரேஷ்குமாரை வெட்டி கொன்று அந்த சம்பவத்தை வந்து நடத்தியிருக்காங்க அந்த 3 பேரும். இதுதான் வந்து போலீஸுடைய விசாரணையில் வந்து தெரிய வந்திருக்கு. யார் எந்த நேரத்தில் இரவு நேரத்தில் கூப்பிட்டாலும் நம்பி போக முடியாத அளவுக்கு இன்றைக்கி சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து அரங்கேறிட்டுருக்கு. அதாவது இதில் பாதிக்கப்பட்ட நபருக்கும் சின்ன வயசு, இதில் சம்பந்தப்பட்ட நபர்களும் 20, 21, 22 பெரிய வயசு கிடையாது. வாழ வேண்டிய வயசில் ஏதோ சாதாரணமான விஷயங்களுக்காக, சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக கொலை, கொள்ளை மற்றும் இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்குது. ஆனால் நம்ம இதில் கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் எதை நோக்கி போயிட்டுருக்கோம். பெற்றோர்கள் நிச்சயமாக தங்களுடைய பிள்ளைகள் எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன பழக்கத்தில் வந்து வச்சுக்கிறாங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணும். ஒரு கால் அவங்க தொடர்ந்து இந்த மாதிரியான போதை வஸ்துக்கள், கஞ்சா பழக்கங்கள் மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னா, அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்கள சைட்லேருந்து அவங்கள இறுக்கி பிடிக்க முடியுமோ பிடிக்கணும். அதையும் மீறி ஆகலைன்னா அவங்களுடைய சைட்லேருந்து எந்த மாதிரியான நடவடிக்கை மேற்கொண்டு அவங்கள திருத்த முடியுமோ அதற்கான வழிகளை பார்க்க வேண்டும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியான கொலை, கொள்ளை சம்பவங்கள் அப்படின்றது மிகவும் சாதாரணமாக அனுதினமும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அடிக்கடி இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லா பகுதிகளிலும். நேற்று மதுரை சம்பவத்தை பார்த்தோம். இன்னைக்கு வடசென்னையுடைய மிக முக்கியமான பகுதியான வியாசார்பாடி சம்பவம். இந்த மாதிரி அனுதினமும் ஒவ்வொரு சம்பவங்களும் இளைஞர்கள் மூலியமாக நடந்துட்டு இருக்கு அப்படின்றது மிகவும் வருத்தத்திற்குரிய விஷயம். இந்த மாதிரியான விஷயங்கள் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறதுக்கு நம்ம மிக முக்கியமான ஒரு மேற்கொள்கையை மேற்கொள்ள வேண்டும். இளைஞர்கள் என்னதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற விஷயங்களாக இருந்தாலும், ஃப்ரெண்ட்ஸை நம்பி போனதா அந்த ஒரு உயிரும் போயிருக்கு. அதே ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூட நில்லு அப்படின்னு சொன்னதுனால இன்னொரு உயிர் போனது இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையும் சேர்ந்து போயிடுச்சு. இப்போ இதில் பாதிக்கப்பட்ட நபர்கள் அவங்களுடைய முகங்கள் இதெல்லாம் வந்து போட இந்த சேனல் வந்து விரும்பலை. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸுடைய விசாரணையானது இன்னும் நடந்துட்டு இருக்கும்போது என்ன ஏது அப்படின்றத டிஸ்க்ளோஸ் பண்ணுறது நம்மளுடைய கடமை கிடையாது. அதனால் போலீஸ் விசாரணை நடந்துகிட்ருக்கு, மற்ற விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இதன் மூலியமாக இளைஞர்களுக்கு இந்த சேனல் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம், உங்களுடைய வாழ்க்கையை பார்த்துக்கோங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளில் மிகப்பெரிய அளவில் இன்வால்வ் ஆகி உங்களுடைய உயிரையும் உங்களுடைய வாழ்க்கையும் தேவையில்லாத விஷயங்களுக்காக பலி கொடுத்துடாதீங்க.
இந்த மாதிரியான கிரைம் ஸ்டோரீஸ், இன்வெஸ்டிகேஷன் மற்றும் மற்ற சில ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்க இப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.